வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா வெரைட்டியான ஒரு உப்புமா தான் பண்ண போகிறோம். அருமையாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். பார்த்தா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா? இது கூட உங்களுக்கு அப்பளம், ஊறுகாய் இது வச்சு வேணும், சைட் டிஷ் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பாதி கேரட்டு, 3 பச்சை மிளகா, ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, இவ்வளோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்க்கலாம். நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாருங்கள் ஒரு அரை டீஸ்பூன் தான் இந்த அளவு, அவ்வளோதான் சேர்க்குறேன். சூடாகட்டும். இப்போ நெய்யும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 2 நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் காஞ்ச மிளகா சேர்த்துட்றேன். அப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். வெங்காயம், கேரட்டு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நல்லா கிளறிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப ப்ரௌனாக எல்லாம் வதக்க வேண்டாம், ஆனாலும் ஓரளவுக்கு வதங்கணும். பச்சையாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறோம். சேர்த்து கொஞ்சம் சூடு பண்ணிப்போம். இது கூட நாம் எடுத்து வச்சுக்கூடிய ரவை, 1 கப் ரவை சேர்க்குறேன். இது வறுத்த ரவை தான், ஆனாலும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பச்சை ரவையாக இருந்தால், வறுக்காத ரவையாக இருந்தால் கொஞ்சம் நேரம் கூட வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ரவைக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டேன். நல்லா கிளறிப்போம். இப்போ நாம் 1 கப் ரவை தான் எடுத்துருக்குறோம். இது கூட நாம் கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்க போகிறோம். போதும். ஒரு 2 நிமிஷம் நான் இந்த மாதிரி ரவையும் தேங்காய் எல்லாம் போட்டு சூடு பண்ணிட்டேன். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க வச்சது. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறும்போது சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் சால்ட் வேணால் சேர்த்துக்கலாம், அப்புறமா சேர்த்தா அங்கங்கே சால்ட்டாக இருக்கும். அதனால் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பார்க்கட்டும் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு. போதாது, கொஞ்சம் கூட சால்ட்டு வேணும். நான் கொஞ்சம் கூட சேர்க்குறேன். நல்லா கிளறிப்போம். அந்த சால்ட்டு எல்லா இடத்துலையும் சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் சாதாரணமாக நம்ம உப்புமா பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். உங்களுக்கு கேஷ்நட் வேணால், இந்த தாளிக்கும் போது வேணால் கொஞ்சம் கேஷ்நட் உடச்சி போட்டு அதையும் வேணால் சேர்த்துக்கலாம். நான் அது சேர்க்கலை இன்றைக்கி. அதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது, நல்ல சாஃப்டாகிடுச்சு. இனி நாம் இதில் ஒன்று கூட சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த உப்புமாவோட ஹைலைட்டே. அதுதான் ஒரு 3/4 கப்பு தயிர் தான் நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், புளியே இல்லாத தயிர், புளிப்பு கொஞ்சமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தயிர் தான் சேர்க்கணும். அதை கவனிச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிர் எல்லா இடத்துலையும் சேரணும்.
சேரும்போது நம்ம உப்புமா வந்து இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி தயிர் சேர்த்து உப்புமா பண்ணுறது ரேராக தான் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கட்டாயம் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உப்புமா வந்து சாப்பிட்றதுக்கு. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழகுழப்பாக வேணும்னா 1 கப் தயிர் வரைக்கும் சேர்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாருங்கள், நம்ம உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க. இது கூட உங்களுக்கு விருப்பம் உள்ள சைட் டிஷ் ஏது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.